ஆதி காலத்திலே மரணம் என்ற முனிவர் இருந்தார். அவர் அநேக காலம் சிவனை நோக்கி கடும் தபம் புரிந்தார். தபத்தை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் மரணமுக்கு வேண்டிய வரங்களை அளித்தார். வரம் பெற்ற மரணமுக்கு ஆணவம் தலைக்கேறியது. ஒரு நாள் மரணமில் இருக்கும் ஆசிரமத்திற்கு அகஸ்தியர் வந்தார். மரணமுக்கு அகஸ்தியர் என்பதை வரவேற்காமலும் வணக்கம் தெரிவிக்காமலும் அவமரியாதை செய்தார். கோபம் கொண்ட அகஸ்தியர் ஆணவம் கொண்ட ஒரு தலை மனித தலையாக மாற வேண்டும் என சாபம் அளித்தார். தன் தவறை வந்த வரமொழி சாப விமோசனம் பெற வேண்டினார். அதற்கு அகஸ்தியர் அன்னை பராசக்தியின் அருளால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறிச் சென்றார். மகிழாசுரன் மகிழபுரம் என்ற நகரை ஆண்டு வந்தார். மகிழாசுரன் 3 உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். தேவர்கள் அனைவரையும் தனக்கு அடிமையாக்கினார். இந்திரதேவன் காவல் பார்த்தார். வாயு தேவன் வாசல் பெருகினார். வருண தேவன் வாசல் பெருகினார். அக்னி தேவர் சமையல் செய்தார். பிரம்ம தேவர் பஞ்சாங்கம் படித்தார். தேவர்கள் அனைவரும் மகிழாசுரனின் உரிமையை காணாமல் அன்னை பராசக்தியிடம் விளங்கினார். அன்னை பராசக்தி மகிழபுரத்திற்கு வந்து ஒரு அழகிய தவசாலையை உருவாக்கினார். அந்த தவசாலைக்கு துர்காதேவி காவல் காத்துள்ளார். மகிஷாசுரன் தன் மந்திரி நிருபாசுரனை காட்டிற்கு சென்று மதுமாமிசம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். நிருபாசுரன் காட்டிற்கு சென்றபோது அன்னை பராசக்தி தவசாலையை கண்டு கோபம் கொண்டார். நிருபாசுரனுக்கும் துர்காதேவிக்கும் போர் புரிந்தனர். நிருபாசுரன் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை கொண்டு துர்காதேவிக்கு எதிராக போர் புரிந்தார். துர்காதேவி நிருபாசுரனை சம்ஹாரம் செய்தார். பக்தர்கள் அனைவரும் கீழே உட்கார்வதை கேட்டுக்கொள்கிறோம். நிருபாசுரன் அடிக்கட செய்தியை அறிந்த மகிஷாசுரன் அன்னை துர்காதேவியை எதிர்த்து போருக்கு சென்றார். மகிஷாசுரனும் துர்காதேவியும் கடும் போர் புரிந்தனர். துர்காதேவி அன்னை உமாரிடம் என்ற ஆயுதத்தால் மகிஷாசுரனை மனிதர்களை சம்ஹாரம் செய்தார். தான் பெற்ற பலத்தின் காரணமாக மகிஷாசுரன் கூறிமுகத்துடன் போர் புரிந்தார். துர்காதேவி ஸ்ரீ குமாரிடம் பெற்ற ஆயுதத்தால் மகிஷாசுரனை சூரியமுகங்களை சம்ஹாரம் செய்தார். மகிஷாசுரன் யானைமுகத் தலைவர் போர் புரிந்தார். துர்காதேவி குமாரிடம் பெற்ற ஆயுதத்தால் மகிஷாசுரனை யானைமுகத் தலையை சம்ஹாரம் செய்தார். மகிஷாசுரன் தன் உண்மையான முகமாகிய மனிதர்களுடன் துர்காதேவியிடம் கடும் போர் புரிந்தார். துர்காதேவி ஸ்ரீ குமாரிடம் பெற்ற ஆயுதத்தால் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தார்.